என்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் வருநாளில் கண்ணீருப்பேனோ காற்றில் மறைவேனோ என்று சொன்ன அந்த ஆண்டாள் நாச்சியார் காற்றிலே ஜோதியாக அந்த திரு அரங்கத்திற்குள்ளே மிகச் சிறப்பாக மறைந்தார் என்று சொன்னால், அந்த பராசக்தி ஆண்டாள் நாச்சியாராக பூமி பிராட்டியாக மிகச் சிறப்பாக வந்த அந்த அற்புதத்தை இங்கே சிந்தித்து பார்க்கிறோம். புதுச்சேரியிலே இங்கே எல்லோரும் காத்து கொண்டிருக்க மிக அழகாக எம்பெருமான் வெளியே வரக்கூடிய அருமையான திருக்காட்சி இங்கே காண இருக்கின்றோம். ஒவ்வொரு தலமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிட்டி இருக்கிறது. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழிதான் என்று அந்த திருமண காட்சியை கனவின் மூலமாகவே தந்த ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் இன்றைய எல்லா பெருமையுமாக எம்பெருமான் அரங்கநாதனுடைய திருவருளை நமக்கெல்லாம் அள்ளி தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை நாம் காண்கின்றோம். மிக அருமையான நாள், மிக அற்புதமான நாள். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் நின்றெதிர் பூரண பொற்கிடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி என்று கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் என்று எம்பெருமான் அதிரப்புகக்கூடிய அருமையான அந்த காட்சியை நமக்கு மிகச் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியார் எடுத்து தரக்கூடிய மிக அற்புதமான அந்த திருக்கோல காட்சி இந்த விடியலிலே நம் கண்முன்னாலே வந்து நிற்கிறது. எம்பெருமானே, உன்னுடைய திருவருளை நாம் பெற வேண்டும், அந்த திருவருளாலே நான் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று ஆழ்வார்களும் அடியவர்களும் பாடி பரவக்கூடிய அற்புதமான காட்சி இருக்கிறதே. அந்த காட்சியை நாம் சிந்திக்கின்றோம் என்றால் இதோ இந்த எம்பெருமான் எழுந்துருளக்கூடிய அருமையான காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக தீப ஆராதனையோடு எம்பெருமான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றான். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று இந்த காட்சியை காணக்கூடிய அருமையான கண்மை. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி உடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று திருப்பாணாழ்வார் பாடி பரவக்கூடிய அருமையான திருக்கோல காட்சி இதோ புதுச்சேரியிலே அத்தகைய எம்பிரான், அத்தகைய பரம்பொருள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த அற்புதத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய திருவருள், எம்பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் இல்லந்தோறும் வந்து கிடைக்கக்கூடிய அருமையை அற்புதத்தை நாம் சிந்திக்கின்றோம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெடுந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெறும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எல்லா நலன்களும் வந்து சேரும் என்று மிக அழகாக நமக்கு ஆழ்வார் பெருமான் திருமங்கை ஆழ்வார் சொல்லுகின்றார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் நாமம் என்ற அந்த அற்புதத்தை நாம் பாடி பரவுகின்றோம். மிகச் சிறப்பாக இதையே அழகாக கண்ணதாசன் சொல்லுவார். கண்ணனை நான் கண்டு கனிந்து விட்ட நாள் முதலாய் மன்னனை போல் இந்த மண்டலத்தில் வாழுகின்றேன். பயமேது வாழ்வில் பரந்தாமன் உள்ளவரை துயரேது வாழ்க்கையிலே தூயவனை காணும் வரை எல்லாமும் கண்ணன்தான், எங்கேயும் கண்ணன்தான், நல்லார்க்கே என்றும் நாயகனே கண்ணன்தான், கண்ணனை நான் நினைக்கின்றேன், கவலையெல்லாம் மறக்கின்றேன் என்று சொல்லி மிக அற்புதமாக
இந்த விடியலை நமக்கு கண்ணனுடைய பேரருளை அள்ளித்தரக்கூடிய அருமையான இந்த விடியலிலே இங்கே மிகச் சிறப்பாக ஆழ்வார் பெருமகனாருக்கு பட்டம் சூட்டி அவருக்கு இங்கே மிகச்சிறந்த வகையிலே எம்பெருமானுடைய ஜடாரியை சார்த்தக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய பின்னழகு அரங்கத்தம்மானுக்கு அதனையும் நாம் காணக்கூடிய காட்சியை தொடர்ந்து நம்முடைய சகோதரி கற்பகலட்சுமி அவர்கள் வர்ணனையை செய்கிறார்கள். அல்லவோ கானத்தின் மான் தொடர்ந்த செந்தாமரை என்று அவனுடைய திருவுருளை காண்கிறோம். பல்வேறு தலங்கள் சேலத்திலே, புதுச்சேரியிலே, திருச்சி ஸ்ரீர் அரங்கத்திலே, கோவை காரமடையிலே என்று எம்பெருமானை பல ஊர்களிலே நாம் ஒரு ஊருக்கு சென்று ஓரிடத்திலே தான் வழிபட முடியும். ஆனால் இங்கே பார்த்தால் எல்லா தலங்களையும் வழிபடக்கூடிய பேற்றினை நம்முடைய இல்லத்திலே இருந்தே காணக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். மிக அழகாக நம்முடைய இளங்கோ அடிகள் பாடி பரவுவார். பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல உந்தி உடை வெண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணே கண் இமைத்து காண்பார்தாம் கண் என்ன கண்ணே என்று அப்படி அவனை காண்பதற்கான மிகப்பெரிய பேருடைய கண்களாக நம்முடைய கண்கள் இன்றைக்கு வாய்த்திருக்கின்றன. அவனுடைய திருவருளை காணாத கண் மிகப்பெரிய பேராக இருக்கிறது. மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்து சோ அரணும் போர்மடிய தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று அவனுடைய சீரை அவனுடைய புகழை கேட்காத செவிகளெல்லாம் செவிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமாக மடம் தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாள் திசையும் போற்ற படந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நா என்ன நாவே நாராயணா என்ன நாவென்ன நாவே என்று அந்த நாராயணனை போற்றி துதிக்கக்கூடிய மிகப்பெரிய பேருடைய விடியலாக நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விடியல் நமக்கு எல்லா நலன்களும் அள்ளித்தரக்கூடிய அற்புத விடியலாக நமக்கு தந்திருக்கிற விடியல். பூத்த நாபி தாமரை பூவில் வந்து பல்பூதமும் சேர்த்த நான்முக புனிதனும் முனிவர் யாவரும் தேவரும் ஏத்த 4 வேதங்களும் தேட நின்ற தாழ் எம்பிரான் பார்த்தன் மாமணி தேர்விடும் பாகன் ஆனது என்ன அப்பான்மையே என்று மிகச் சிறப்பாக நமக்கு எம்பெருமான் காட்சி தரக்கூடிய திருமேனி காட்சி அவருடைய திருவடிகளை சிந்திக்கிறோம். இடையராத அந்த திருவடிகளை போற்றுகிறோம், பாடுகின்றோம், பரவுகின்றோம். மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த விடியல் நமக்கு அவனுடைய பேரொருளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. எம்பிரானை எந்தை தந்தைக்கும் தந்தையை தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கொம்பு அராவு நுண் ஏர் இடை மார்வனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே என்று எம்பெருமானை எல்லா ஆழ்வார்களும் பாடி பரவுவலே நம்மாழ்வார் பாடி பரவுகின்றார். இத்தகைய அருமையான நாள் நம்முடைய சகோதரி அவர்கள் சொன்னபடி மிகச் சிறப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியிலே விரதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எல்லா அயல் நாடுகளிலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் உபவாசம் இருங்கள், உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுங்கள், உங்கள் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுங்கள், உங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்கள், அதுதான் நமக்கு அறிவியல் தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய சனாதன தர்மம் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான ஏகாதசி திதியிலே விரதம் இருந்து துவாதசியிலே பாரணை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான விரதத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தது. மிக அழகாக நம்முடைய கற்பகலட்சுமி சொன்னார்களே, வயிறு புண்படாமல் இருப்பதற்காக அகத்திக்கீரை சாப்பிட்டால் வயிற்று புண் தீரும். அதே போல நமக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய வைட்டமின் சி என்று இன்றைக்கு சொல்லுகிறார்களே நெல்லிக்காய், இதை நாம் உண்ண வேண்டும் என்று நம்முடைய அறிவியல் அறிவை எப்படி ஆன்மீகத்தோடு நம்முடைய பெரியவர்கள் பொருத்தி பார்த்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு நாள் முழுக்க பட்டினியாய் கிடந்த அந்த வயிற்றுக்கு மிக அழகாக தயிர், மிக அழகாக நெல்லிக்காய், மிக அழகாக நமக்கு அகத்திக்கீரை எல்லாம் சேர்த்து இதனையெல்லாம்